2 தனியார் கம்பெனிக்காக 2 நாடுகள் ஏன் மோதிக்கணும்? ஆனந்த் சீனிவாசன் கேள்வி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு தொடர்பாக அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு மற்றும் கூடுதல் அபராதம் ஆகியவற்றை விதித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவு ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறது என முதலில் அவர் குறிப்பிட்ட நிலையில் பின்னர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை வாங்கி வரும் சூழலில் அதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது. அதற்கு பல காரணங்களையும் கூறி வருகிறது. குறிப்பாக உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு உதவும் வகையில் இந்தியா செயல்படுகிறது என்றும், குறைந்த விலைக்கு எண்ணெயை வாங்கி இந்தியா பிற நாடுகளும் அதிக விலைக்கு விற்கிறது என்றும் குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் சுமத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த அதிரடி வரி விதிப்பு குறித்து மூத்த பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மணி பேச்சு யூடியூப் சேனலில் பேசுகையில் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. உக்ரைனில் நிலவும் மரணங்களுக்கு இந்தியா தான் காரணம். அதனால் அவர்களுக்கு பெரிய அபராதம் போடப் போகிறேன் என்கிறார். நம்ம ஊரில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால், இந்த அமெரிக்கா நமது எதிரி, நாம் ரஷ்யன் ஆயில் வாங்குவது தப்பா அப்படின்னு கேட்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், ரஷ்யன் ஆயில் வாங்குவது தப்பே கிடையாது. ஆனால் அதை வாங்கி உங்கள் A1க்கு தானே கொடுக்கிறீர்கள். A1 தானே காசு பணம் சம்பாதிக்கிறார்கள். அதில் மக்களுக்கு என்ன கிடைத்தது? அதனால் A1க்காக இந்தியா அமெரிக்கா சண்டை போடுவது எந்த ஊர் நியாயம்? A1 வசம் இருக்கும் கம்பெனிகள் எவ்வளவு ரஷ்யன் ஆயில் வாங்கியிருக்கிறார்கள் என்பதையும், இந்தியன் ஆயில் நிறுவனம், பாரத் ஆயில் நிறுவனம், ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் எவ்வளவு ரஷ்யன் ஆயில் வாங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நீங்களே பாருங்கள். அதனால் பணம் எங்கே போச்சு என்ற கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் நம்மை தேசத்துரோகி என்பார்கள். நாம் இன்று அமெரிக்காவை எதிர்ப்பதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். மக்களுக்கு பயனில்லாத ரஷ்யன் ஆயில் வாங்கி ஏன் அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும்? இதனால் திருப்பூரில் இருக்கும் நம் மக்கள் டி-ஷர்ட், பனியன் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை உருவாகும். கெமிக்கல் ஏற்றுமதி செய்ய முடியாது. வைரம், தங்கம், நகை உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து வரும் லாபம் யாருக்கு போச்சுன்னு மட்டும் கேட்கக்கூடாது. இது A1க்கு தானே போச்சு, தவிர நயாரா என்ற மற்றொரு கம்பெனிக்கும் போயிருக்கு. எஸ்ஆர் ஆயில் நிறுவனம் நயாரா எனர்ஜி நிறுவனத்துக்கு விற்கப்பட்ட போது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? பூ பறித்து கொண்டிருந்தோமா? அதனால் 2 தனியார் கம்பெனிகளுக்காக ஏன் 2 நாடுகள் ஒருவரை ஒருவர் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எனது சிம்பிள் பாயிண்ட் என்று ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார்.